السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. صدق الله العظيم. இந்த உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் நமது தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை ஏற்று வாழ்கின்ற அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழும் போது எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கத்தை ஏற்று அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கம் அது அழகான ஒரு மார்க்கம், பரிபூரணமான ஒரு மார்க்கம், எல்லா காலங்களிலும் எல்லோராலும் பின்பற்ற முடியுமான மார்க்கம் என்பதை உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவைகள், மனித வாழ்வுக்கு பயனளிக்கக்கூடியவைகள், மனிதனுக்கு நலவை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை அங்கீகரித்திருக்கிறது, அனுமதித்திருக்கிறது. அதை நாம் ஹலால் என்று சொல்கிறோம். அதே நேரத்தில் மனித வாழ்வுக்கும் மனிதர்களுக்கும் ஆபத்தையும் கேடையும் நஷ்டத்தையும் விளைவுகளையும் பயங்கரமான நோய்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் ஏற்படுத்துகின்ற விடயங்களை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா வர்ணிக்குகின்ற போது யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத், மனிதர்களுக்கு நல்லவற்றை, மனமானவற்றை, நல்ல விடயங்களை, ஆரோக்கியமான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹலால் என்று அங்கீகரிப்பார்கள். அதை ஹலால் ஆக்குவார்கள், அதற்கான அனுமதிகளை வழங்குவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல் குர்ஆன் அழகாக வர்ணிக்குகின்றது. அதே போன்று வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயிஸ்,
மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்கள், துன்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்கள், இவைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹராமாக்குவார்கள், அதை தடுப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் நபி அவர்களுடைய பணிகளை பற்றி சொல்கிற போது மிக அழகாக சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பாமர சஹாபாக்கள் நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஹலால் என்றால் என்னவென்று சொல்லுங்கள். ஹலால் என்றால் என்ன? எதை நாங்கள் சாப்பிட வேண்டும், எதை நாங்கள் பாவிக்க வேண்டும், எதை நாங்கள் உபயோகிக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சில சஹாபாக்கள் வந்து கேட்கிறார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகின்றான். யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நபியே, உங்களிடத்தில் மனிதர்கள் வந்து அவர்களுக்கு எது ஹலால், எதற்கு அல்லாஹ் அனுமதி வழங்குகிறான், எதை சாப்பிட வேண்டும், எதை குடிக்க வேண்டும், எதை பருக வேண்டும் என்று உங்களிடத்திலே கேட்கிறார்கள். குல் உஹில்ல லகுமுத் தையிபாத், நபியே நாயகமே, நீங்கள் அவர்களை பார்த்து சொல்லுங்கள், எது நல்லதோ, எது மனமானதோ, எது ஆரோக்கியமானதோ அது உங்களுக்கு ஹலால். கண்ணியமானவர்களே, அழகான மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எமக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய, நோய்களை ஏற்படுத்தக்கூடிய, அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை எல்லாம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது, வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறது. உதாரணமாக, மனித வாழ்வுக்கு இன்றியமையாத 2 விடயங்கள் இருக்கிறது. ஒன்று, ஒரு மனிதன் உலகத்திலே வாழ வேண்டுமாக இருந்தால் அவனுக்கு பொருளாதார வளம் தேவைப்படுகிறது, காசு தேவைப்படுகிறது. ஹலாலான உழைப்பை இஸ்லாம் வலியுறுத்துகிறது, ஹலாலான தொழிலை இஸ்லாம் வரவேற்கிறது. ஏன்? ஒரு மனிதன் ஹலாலை சம்பாதித்து ஹலாலை புசித்து வாழ வேண்டும். பணம், செல்வம். இரண்டாவது, கண்ணியமானவர்களே, ஆரோக்கியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே அத்தஹியாத்திலே அல்லாஹ்விடத்திலே ஆரோக்கியத்தை கேட்டார்கள். ஆரோக்கியமான வாழ்வு, நோயற்ற வாழ்வு, இந்த 2ம் மனித வாழ்வுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த 2ஐயும், ஒரு மனிதனுடைய காசு, ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம், இந்த 2க்கும் பாதிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, வாலிபர்கள் தொடக்கம் வயோதிபர்கள் வரைக்கும் பாவிக்கின்ற ஒரு பாவனை, அதுதான் புகைப்பழக்கம். இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பொருளாதார வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், காசை முறையாக செலவழிக்க வேண்டும், நல்ல விடயத்தில் செலவழிக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கின்ற காசை பற்றி மறுமையில் கேட்க இருக்கிறான். எப்படி ஒருவர் சம்பாதிக்கிறார், எப்படி அதனை செலவழிக்கிறார், இந்த 2 விதமான கேள்விகளும் மறுமையில் ஒரு மனிதனிடத்திலே கேட்கப்படும். வீண் விரயம் இஸ்லாத்திலே தடுக்கப்பட்டிருக்கிறது. குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், வீண் விரயம் செய்துவிடக் கூடாது. நல்ல விடயங்களில் நீங்கள் செலவழிப்பதாக இருந்தாலும் கூட, ஹலாலை புசிப்பதாக இருந்தாலும் கூட நீங்கள் வீண் விரயம் செய்துவிடக் கூடாது. ஏன் சகோதரர்களே? ஏன் இஸ்லாம் வீண் விரயத்தை தடுத்திருக்கிறது? வீண் விரயம் தடுக்கப்பட்டதற்கான காரணம், ஒரு மனிதனுடைய பணம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக இஸ்லாம் வீண் விரயத்தை தடுத்திருக்கிறது. இரண்டாவது, கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்தில் அனுபவிக்கின்ற நிஅமத்துக்களில் தீன் என்ற, இஸ்லாம் என்ற இந்த நிஅமத்துக்கு பின்னால் உலகத்தில் விலை மதிக்க முடியாத
பொறுமதியான ஒரு நிஅமத். அது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய உலகத்துடைய வாழ்க்கை. ஒரு மனிதனுடைய உயிர் பொறுமதியானது. அதனால் அல்லாஹ் வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, நீங்கள் உங்களுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளக்கூடாது, உங்களுக்கு அழிவை ஏற்படுத்துகின்ற விடயங்களை நீங்கள் நெருங்கக்கூடாது. ஏன்? இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, அல்லாஹ் உங்களோடு அன்பு வைக்கக்கூடியவனாக இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான். எனவே உங்களுடைய உயிரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் ஒரு மனிதன் தற்கொலை செய்வதையும் தடுத்திருக்கிறது. இன்னும் ஒரு மனிதனுடைய உயிரை பறிப்பதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. எனவே மனித உயிர் வாழ வேண்டும், ஒரு மனிதனுடைய பொருளாதார வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், காசு நல்வழியிலே செலவழிக்கப்பட வேண்டும். அதனால் இஸ்லாம் வீண் விரயத்தை தடுத்திருக்கிறது, தற்கொலையை தடுத்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் இந்த இரண்டு விதமான எங்களுடைய பொருளாதாரத்தை எங்களுடைய காசு பணத்தை அளிக்கக்கூடிய ஒன்றுதான் புகைத்தல் பழக்கம். எங்களுடைய உயிரை பறிக்கக்கூடிய ஒன்று. கண்ணியமான சகோதரர்களே, 1988 ஆண்டு அமெரிக்காவுடைய சுகாதார அமைச்சராக ஒருவர் இருக்கிறார். அந்த நேரத்தில் எந்த அமெரிக்காவில் இந்த புகையிலை கண்டுபிடிக்கப்பட்டதோ, எந்த அமெரிக்காவில் சிகரெட் கண்டுபிடிக்கப்பட்டதோ, அந்த அமெரிக்காவில் ஒரு மாநாடு நடைபெறுகிறது. அந்த மாநாட்டுடைய தலையங்கம் என்னவென்றால் புகையிலையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அந்த ஆய்வில், அந்த மாநாட்டிலே சுமார் 5000 ஆய்வு கட்டுரைகள், சுமார் 5000 ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்படுகின்றன. அந்த 5000 ஆய்வு கட்டுரைகளுடைய சுருக்கம் புகையிலை, அதன் மூலமாக தயாரிக்கப்படுகின்ற புகைத்தல், சிகரெட், இவைகள் அனைத்தின் மூலம் மனித உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. அது ஒரு ஆள்கொல்லி நோய், ஒரு மனிதனை மெதுமெதுவாக அழிக்கக்கூடியது. எனவே சிகரெட்டை தடை செய்ய வேண்டும் என்று முஸ்லீம்கள் அல்ல சகோதரர்களே, 1988 ஆண்டு முஸ்லீம் அல்லாத அமெரிக்கா போன்ற நாடுகளில் கூட இந்த சிகரெட் தடை செய்யப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே பஞ்சத்தால் அழிந்தவர்களை விட, அனர்த்தங்களினால் அழிந்தவர்களை விட, ஏன் யுத்தத்தால் அழிந்தவர்களை விட இந்த சிகரெட்டின் மூலமாக ஏற்படக்கூடிய பயங்கரமான நோய்களின் மூலம் அழிந்தவர்களுடைய எண்ணிக்கை ஏராளம். 1945 ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் 1,40,000 பேர்கள் தான் கொலை செய்யப்பட்டார்கள். 1,40,000 பேர்கள். ஆனால் இன்று இந்த சிகரெட்டின் மூலமாக, புகைத்தல் பழக்கத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய நோய்களின் மூலம் வருடா வருடம் 40 லட்சம் பேர்கள் அவர்களுடைய உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அறிக்கைகளும் கணக்கெடுப்புகளும் ஆய்வுகளும் நமக்கு மிக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவே கண்ணியமான சகோதரர்களே, எங்களுடைய காசை நல்ல வழியில் நாங்கள் செலவழித்தால் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தப்பிக்கொள்வோம். பாவமான, வீண்விரயமான, அநியாயமான, ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களில் நாம் செலவழிப்பது பாவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இப்படியான இந்த புகை பழக்கத்துக்கு அடிமையாகியவர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும். அவர்களை நாங்கள் திருத்தி எடுக்க வேண்டும். நல்ல விடயங்களை அவர்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டும். அவர்களும் எங்களோடு சமூகத்திலே சேர்ந்து வாழக்கூடியவர்கள். அந்த பழக்கத்தை அவர்கள் விட்டுவிட வேண்டும் என்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது இந்த காலத்துடைய ஃபர்து கிஃபாயாக்களில் ஒன்று என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் ஆங்காங்கே இப்படியான பாவனைகளுக்கு அடிமையாகியவர்களை நல்வழிப்படுத்துவதற்கான நல்ல பல திட்டங்கள் சர்வதேச மட்டத்திலே நடைபெறுவதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த சிகரெட்டுக்காக வேண்டி செலவழிக்கின்ற பணத்தை விட பல மடங்கு அதில் பாதிக்கப்பட்டவர்கள், அதில் அடிமையாகியவர்கள், அவர்கள் நல்வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக உலக நாடுகளில் செலவழிக்கப்படுவதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடிப்படையில்
புகைத்தல் பழக்கம் என்பது ஒரு பாவம். அந்த பாவத்தை விட்டும் சமூகம், குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள் விடுபட வேண்டும். அதற்கான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். அவைகளை நாங்கள் தடுப்பதற்கான காத்திரமான முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட வேண்டும். இவைகள் அனைத்தையும் இஸ்லாம் வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, நாம் பாவங்களை தடுக்கிற நேரத்தில் அல்லது நன்மைகளை ஏவுகின்ற நேரத்தில் நாம் நினைத்த பிரகாரம், எங்களுடைய புத்தி சொல்கிற பிரகாரம் பாவங்களை தடுப்பதற்கோ நன்மைகளை ஏவுவதற்கோ உலகத்தில் யாருக்கும் இஸ்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. நல்ல விடயங்களை சொல்வதற்கான அழகான வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு அழகாக கூறுகிறது. பாவங்களை தடுப்பதற்கான ஹிக்மத்துகளை, நுட்பங்களை, அணுகுமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே நாம் பாவங்களை வெறுக்க வேண்டும், பாவிகளை சமூகத்தை விட்டு வெறுத்துவிடக் கூடாது, ஒதுக்கிவிடக் கூடாது என்ற அழகான பாடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அப்துல்லா அல் ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபியாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மகிழ வைக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய, சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சஹாபியாக காணப்பட்டார்கள். ஆனால் அவர் மதுவுக்கு அடிமையாக இருக்கிறார். அவர் ஒரு குடிகாரராக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், ஒரு குடிகாரரை எவ்வாறு நல்வழிப்படுத்தியிருக்கிறார்கள், ஒரு குடிகாரரை எவ்வாறு திருத்தி இருக்கிறார்கள், எப்படி நெருங்கி பழகி இருக்கிறார்கள் என்ற பாடங்களை எல்லாம் இந்த சம்பவம் நமக்கு அழகாக சொல்கிறது. இந்த சஹாபி பல தடவைகள் மதுபானம் அருந்தி அவருக்கான தண்டனை வழங்கப்படுகிறது, தண்டிக்கப்படுகிறார். அதற்கான ஹத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மது அருந்தக்கூடிய அந்த பழக்கத்தை, அந்த ஹராத்தை வெறுத்தார்கள். ஆனால் மது அருந்தக்கூடிய அந்த நபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுக்கவில்லை, அவரை வெறுக்கவில்லை, ஊரை விட்டும் துரத்தவில்லை. மாறாக அந்த சஹாபிக்கு தண்டனை வழங்கப்படுகின்ற போது அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு சஹாபி, அல்லாஹும்ம அன்ஹு, யா அல்லாஹ், இந்த அப்துல்லா அல் ஹிமாரை நீ சபிக்க வேண்டும், உன்னுடைய சாபம் அவருக்கு உண்டாக வேண்டும். எத்துணை தடவைகள் அவருக்கு சொல்லப்பட்டும் தண்டனைகள் வழங்கப்பட்டும் அவர் அவருடைய குடிப்பழக்கத்தை விடவில்லையே, அவருக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று சபையில் இருந்த இன்னும் ஒரு சஹாபி அப்துல்லா அல் ஹிமார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சபிக்கிறார்கள். அவர்களை பார்த்து சபிக்கிறார்கள், பதுவா செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ் குர்ஆனில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வர்ணிக்குகின்ற நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சமூக பிராணி என்று அல்லாஹ் வர்ணிக்குகின்றார். சமூகத்தோடு சேர்ந்து வாழ்ந்தவர்கள், ஏழைகளோடு, பணக்காரர்களோடு, பாவிகளோடு, நல்லவர்களோடு, வல்லவர்களோடு, எல்லோரோடும் சேர்ந்து வாழ்ந்த ஒருவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமூகத்தை விட்டு ஒதுங்கி போகவில்லை, சமூகத்தை ஒதுக்கவும் இல்லை. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தல்அனு, நீங்க பாவத்தை வெறுக்கலாம், பாவம் செஞ்ச அந்த நபரை வெறுக்க வேணாம். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹு கான யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் பாவம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அவருடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு அவருடைய உள்ளத்திலே இருக்கிறது. அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பும் நபியுடைய அன்பும் இருக்கிறது. அவரை சபிக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். குடிகாரர்களை நாம் வெறுத்துவிடக் கூடாது, குடிக்கின்ற அந்த பழக்கத்தை நாங்கள் வெறுக்க வேண்டும். இன்னும் ஒருவர் பெரும்பாவம் செய்யக்கூடிய ஒரு இளைஞன், வாழ்க்கையே விபச்சாரம், வாழ்க்கையே பாவம், பெரும்பாவம், விபச்சாரம் செய்து பழகியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகிறார், பள்ளிவாசலுக்கு வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில்
நபியுடைய வஹி இறங்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு வருகை தந்து யதல்லி பிஸ்ஸினா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி தர வேண்டும். விபச்சாரம் ஒரு பாவம். அந்த சஹாபி, அந்த வாலிபர், அந்த இளைஞர் விபச்சாரத்துக்கான அனுமதியை நபியிடத்திலே கேட்கின்றார். ஹதீஸிலே வருகிறது, அந்த நேரத்தில் அந்த இடத்தில் இருந்த சஹாபாக்களுக்கு கோபம் ஏற்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு முன்னால் வந்து நீ விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்கின்றாய், வஹி இறங்குகின்ற பள்ளிவாசலுக்கு வந்து பெரும்பாவத்துக்கு நீ அனுமதி கோருகிறாய். சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள். காமு ஃபஸஜரு, சஹாபாக்கள் இருந்து அந்த வாலிபனுக்கு அடிப்பதற்கு முன் வருகிறார்கள். அடிக்க பார்க்கிறார்கள், துரத்த பார்க்கிறார்கள், பள்ளியை விட்டு விரட்ட பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், உதுனு, எனக்கு பக்கத்திலே வாருங்கள். பெரும்பாவம் செய்த ஒருவர் அந்த பாவத்துக்கான அனுமதியை பள்ளிவாசலுக்கு வந்து கேட்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை பக்கத்திலே அமர வைத்தார்கள். பக்கத்திலே அமர வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனை நல்வழிப்படுத்துவதற்காக வேண்டி கேட்கிறார்கள், உன்னுடைய தாயோடு அல்லது உன்னுடைய சகோதரியோடு அல்லது உன்னுடைய பிள்ளையோடு இன்னும் ஒருவர் விபச்சாரம் செய்வதை நீ விரும்புவாயா என்று கேட்ட போது அந்த நபித்தோழர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒருபோதும் நான் விரும்ப மாட்டேன் என்று. விபச்சாரம் ஒரு பயங்கரமான ஒரு பாவம், அது அல்லாஹ் வெறுக்கக்கூடிய ஒரு பாவம் என்ற உணர்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாவியோடு அமர்ந்து அவரை பக்கத்தில் அமர வைத்து அந்த நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுத்து, ஏன் சில பேர்கள் கண்ணியமானவர்களே பாவத்துடைய விபரீதம் தெரியாமல், பாவங்களுடைய பாரதூரம் தெரியாமல் சில பாவங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களை நாங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது, அவர்களை நாங்கள் விரட்டிவிடக் கூடாது, அவர்களை நாங்கள் வெறுத்துவிடக் கூடாது. விபச்சாரத்தின் விபரீதத்தை அறியாத அந்த இளைஞனுடைய உள்ளத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரம் என்பது மிகப்பெரிய ஒரு பாவம் என்ற உணர்வை, சிந்தனையை ஏற்படுத்திவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞனுக்கு துஆ செய்தார்கள். கண்ணியமானவர்களே, பாவத்தை எழுத்தாலும் கருத்தாலும் மாத்திரம் தடுப்பதற்கான வழிகாட்டலை இஸ்லாம் சொல்லித் தரவில்லை. மாறாக துஆவின் மூலமும் பாவங்களை தடுக்கலாம், துஆவின் மூலமும் நல்ல சமுதாயத்தை உருவாக்கலாம், துஆவின் மூலமும் திருத்தங்களை உண்டாக்கலாம் என்ற பாடத்தை இஸ்லாமிய சமூகத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 துஆக்களை செய்தார்கள். ஒன்று, அல்லாஹும்ம மக்ஃபிர் தம்பா, யா அல்லாஹ், இந்த இளைஞன் என்ன சந்திக்கிறதுக்கு வாரத்துக்கு முன்னால விபச்சாரம் போன்ற பாவங்களை செஞ்சிருப்பாரு, யா அல்லாஹ் அவரை மன்னிச்சிடு. இரண்டாவது, வஸஹிர் கல்பா, யா அல்லாஹ் இவருடைய உள்ளத்துல இப்படியான பாவமான உணர்வுகள், பாவமான சிந்தனைகள், பாவத்துடைய விருப்பம் அவருடைய உள்ளத்துல ஏற்படுது, யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை நீ சுத்தப்படுத்து. சுப்ஹானல்லாஹ். மூணாவது, வஹஸின் ஃபர்ஜஹு, யா அல்லாஹ் இதற்கு பின்னால இந்த இளைஞன் மூலமாக எந்த ஒரு விபச்சாரம் போன்ற பாவங்களும் நடைபெற்றுவிடக் கூடாது, இவரை யா அல்லாஹ் நீ பாதுகாத்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாவத்துக்கு லைசன்ஸ் எடுக்க வந்த, பாவத்துக்கு அனுமதி கேட்டு வந்த ஒரு இளைஞனை பக்கத்தில் உட்கார வச்சு அழகான புத்திமதிகளை சொல்லி நல்வழிப்படுத்தி அவருக்கு துஆ செஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபியை வழி அனுப்புறாங்க. அந்த சஹாபி சொல்றாரு, என் வாழ்க்கையில அதற்கு பின்னால நான் நபி அவர்களை சந்திக்க வரும்போது விபச்சாரத்தை விட இன்பமான ஒரு விடயம் எனக்கு கிடையாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு சில நிமிடங்கள் அமர்ந்து எனது உள்ளத்தை வென்றார்கள், உள்ளத்திலே இடம் பிடித்தார்கள். நான் பழகி வந்த பாவத்தை விட்டுவிட்டேன், விபச்சாரத்தை விட ஒரு பயங்கரமான மோசமான ஒரு பாவத்தை நான் எனது வாழ்வில் காணவில்லை என்று அந்த சஹாபி சொல்லும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகான அணுகுமுறை அந்த துஆ அமைந்தது. கனிமான சகோதரிகளே, அதே போன்று நாங்கள் நல்வழிப்படுத்துவதன் மூலமாக, துஆ செய்வதன் மூலமாக எங்களுடைய பாவங்களை, சமூகத்தில் நடைபெறுகின்ற பாவங்களை தடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் சில பாவங்களை தடுக்கவில்லை, மன்னித்தார்கள்.
அந்த பாவம் அழிந்து விட்டது, அந்த பாவிகள் திருந்தி விட்டார்கள். கடும்போக்காக தீவிரமாக பாவங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் தடுத்ததே கிடையாது. குர்ஆன் அதை ஹிக்மத் என்று பேசுகிறது, அதை நுட்பம் என்று பேசுகிறது, அதுதான் அறிவு அனுபவம் என்று பேசுகிறது. பாவங்களை தடுக்குகிற போது பாவிகளுடைய நிலைமை, வாழ்கின்ற சூழல், அவர்களுடைய வயது, அவர்களுடைய அந்தஸ்து, இவைகளை பார்த்துத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முறையாக தடுத்திருக்கிறார்கள். பாவம் தடுக்கப்பட வேண்டும், ஆனால் அதற்கான முறை இருக்கிறது. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ மிக முக்கியமான ஒரு சஹாபி, மிகப்பெரிய ஒரு தவறை செய்கிறார். என்ன தவறு? தேச துரோகம், தேச துரோகி. எங்கட பார்வையில் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ரகசியம். மக்காவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரகசியமாக போக இருக்கிறாங்க. அந்த முடிவு எடுக்கப்படுது. ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ முக்கியமான சஹாபி என்ன செய்றாரு? நபி அவர்களுடைய அந்த ரகசியமான முடிவை, அந்த தீர்மானத்தை மக்காவில் வாழ்கின்ற தனது உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு அதை அறிவித்து விடுகிறார். ஒரு நாட்டுடைய ரகசியத்தை இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போறாரு. தேச துரோகம். மாட்டிக்கொள்றாரு. மக்காவுக்கு அந்த செய்தி போகல. போறதுக்கு முன்னால அல்லாஹ் சொல்லிக் கொடுத்துட்டான், ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ உங்களோட ரகசியத்தை அம்பலப்படுத்த விரும்புறாரு. மாட்டிக்கொள்றாரு. கண்ணியமான சகோதரர்களே, சஹாபாக்கள் கொந்தளிக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, "தானி அப்ரிப் உனகஹு ஃபஇன்னஹு கான அல்லாஹ் வ ரசூலுஹு வல் முஸ்லிமீன்." யா ரசூலல்லாஹ், ஹாத்திப் ஒரு பாவத்தை செஞ்சிட்டாரு, தவறு செஞ்சிட்டாரு, துரோகத்தை செஞ்சிட்டாரு. அவர் செஞ்ச துரோகம், அல்லாஹ்வுக்கும் அவர் துரோகம் செஞ்சிருக்கிறார், ரசூலுல்லாஹ்வுக்கும் துரோகம் செஞ்சிட்டாரு, முஸ்லிம்களுக்கும் துரோகம் செஞ்சிட்டாரு. யா ரசூலல்லாஹ், அவரை நான் கொல்லணும், அனுமதித்தாங்க. அவட கழுத்தை வெட்டி போடுற அனுமதித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதிப்படுத்தினாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, தவறுதான், குற்றம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீவிரமாக அதை தடுக்கவில்லை, அவசரமாக அதை தடுக்கவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே ஹாத்திபுடைய நிலைமையை பார்த்தார்கள், அவருடைய அந்த அந்தஸ்தை பார்த்தார்கள், அவர் இஸ்லாத்துக்காக செய்த அவருடைய தியாகங்களையும் அவருடைய அர்ப்பணங்களையும் அவர்களுடைய பணிகளையும் பார்த்தார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூலு ஃபீஹி இல்லா கைரா. உமர், நீங்க இந்த ஹாத்திபுடைய விடயத்தில் நலவைத்தான் பேச வேண்டும், அவருடைய நல்ல பகுதியை நீங்க பார்க்க வேண்டும். என்ன நல்ல பகுதி? ஃபஇன்னஹு கான யஷ்ஹது பத்ரா. அவர் பத்ர் யுத்தத்தில் தியாகம் செய்த ஒரு ஆரம்ப தியாகி, அவரை நாங்க மன்னிச்சு விட்டுடுவோம். கண்ணியமான சகோதரர்களே, மன்னிப்பின் மூலம் மிகப்பெரிய ஒரு பாவத்தை, மிகப்பெரிய ஒரு துரோகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள், உலகத்திலிருந்து இல்லாமலாக்கினார்கள். அதற்கு பின்னால் ஹாத்திப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல வருட காலங்கள் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அது போன்ற எந்த ஒரு துரோகத்தையும் அவர்கள் செய்யவில்லை. மன்னிப்பு பாவத்தை இல்லாமலாக்கும். சுமாமத் இப்னு உஸால் சய்யிதுல் முர்ஸலீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுகொலை செய்வதற்காக ஆயுதத்தை சுமந்து கொண்டு மதீனாவுக்கு வருகிறார். ஆனால் அவர் ஒரு சமூகத்துடைய தலைவர், வந்து மாட்டிக்கொள்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மன்னித்தார்கள், கண்டிக்கவில்லை, மன்னித்தார்கள். 3 நாளைக்கு பின்னால் அவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் மிக வெறுப்பான மார்க்கம் இஸ்லாம், இந்த உலகத்தில் மிக வெறுப்பான மனிதர் நீங்கள். நபியை பார்த்து சொல்கிறார், இந்த உலகத்திலே மிக வெறுப்பான ஊர் மதீனா, இன்றைக்கு என்ற உள்ளத்தில் ஆக விருப்பமான மார்க்கம் இஸ்லாம், ஆக விருப்பமான மனிதர் நீங்க யா ரசூலல்லாஹ், ஆக விருப்பமான ஊர் மதீனா முனவ்வரா. கண்ணியமான சகோதரர்களே, 30-40 வருடம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டு நபி அவர்களை கொலை செய்ய வந்த நபரை
நபி அவர்கள் தடுக்கவில்லை, மன்னித்தார்கள். நபி அவர்களையும் இஸ்லாத்தையும் ஏற்று நல்லெண்ணம் கொள்கிற ஒரு சஹாபியாக அந்த நிகழ்வு அவரை மாற்றி அமைத்தது. கண்ணியமான சகோதரர்களே, துஆவின் மூலமும் பாவத்தை தடுக்கலாம், நல்ல வார்த்தைகளை சொல்லி தடுக்கலாம், அதே நேரத்தில் மன்னித்தும் பாவங்களை தடுக்கலாம் என்ற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு மிக அழகாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவம் செய்யக்கூடிய சமூகத்தை பார்த்து பாவிகள் என்று ஒருபோதும் சொன்னது கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சில பாவங்களை பேசுகிறார். அப்படியான பாவங்களில் ஒன்றுதான் நபி அவர்களுக்கு முன்னால் வந்து நபி அவர்களுடைய பெயரை சொல்லி கண்ணியம் இல்லாமல் நபியுடைய சப்தத்தை விட தமது சப்தத்தை உயர்த்தி பேசுவதை குர்ஆன் பாவம் என்று சொல்கிறது. சில காட்டரபிகள், அவர்களுக்கு அறிவு இல்லை, சமூகத்தோடு புழங்கவில்லை, நபியுடைய கண்ணியம் தெரியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு வாசலுக்கு வந்து யா முஹம்மது யா முஹம்மது என்று நபியுடைய சப்தத்தை விட வேகமாக சப்தத்தை உயர்த்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சற்று அகௌரவமாக அவர்கள் நடத்துகிறார்கள், அழைக்குகிறார்கள். இது ஒரு பாவம், இது ஒரு குற்றம். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் அந்த மக்கள் அதை பாவமாக செய்யவில்லை, அதை குற்றமாக அவர்கள் செய்யவில்லை, தெரியாமல் செய்து விடுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். எப்படி இறக்கிறான்? ஏ பாவிகளே, ஏ அநியாயக்காரர்களே, ஏ குடிகாரர்களே, நபி அவர்களை கேவலப்படுத்தக்கூடியவர்களே என்று இறக்கவில்லை. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, பாவிகளை கூட அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியமா தான் கூப்பிடுறான். பாவங்களை தடுக்கும் போது அழகான வார்த்தைகளை பேசணும், நல்ல வார்த்தைகளை சொல்லி அழைக்கணும். பாவி, முனாஃபிக், நயவஞ்சகன், குடிகாரன், கள்ளன், குடிகாரன் என்று அழைக்க கூடாது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நபி அவர்களை பேர் சொல்லி அழைத்த, நபிக்கு முன்னால் வந்து சப்தத்தை உயர்த்தி அகௌரவமாக நடந்தவர்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, லா தர்ஃபஉ அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை விட உங்களோட சத்தத்தை உயர்த்தாதீங்க. தக்வாதாரிகள், நல்லவர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி அழைக்கிறான்? இபாதியல்லதீன ஆமனூ இத்தகூ ரப்பக்கும், ஈமான் கொண்ட என்னுடைய அடியார்களே, உங்களோட அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. இது ஈமான்தாரிகளை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான், அவங்களை அழைக்கிறான் அழகான வார்த்தையை சொல்லி. பாவிகள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்கள், இவர்களை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான்? யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், பாவம் செஞ்சு செஞ்சு தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்ட என்னுடைய அடியார்களே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, ஒரு சமூகத்தை திருத்துறதுக்கு எங்களோட ஒரு நல்ல வார்த்தை போதும். ஒரு குடிகாரனை திருத்துறதுக்கு, ஒரு பாவிய திருத்துறதுக்கு, ஒரு அநியாயக்காரனை திருத்துறதுக்கு நல்ல வார்த்தை போதும். அல்லாஹ் பாவிகளை பார்த்து சொல்றான், என்னுடைய பாவம் செய்யக்கூடிய அடியார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூற்றுக்கணக்கான வருடங்கள் தனது சமூகத்தை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறார்கள், தீனின் பக்கம் அழைக்கிறார்கள். அந்த சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை உதறி தள்ளுகிறார்கள், கணக்கெடுக்காமல் இருக்கிறார்கள், உதாசீனம் செய்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் ஒரு முறைப்பாடு செய்தார்கள். என்ன முறைப்பாடு? யா ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, யா அல்லாஹ் என்னுடைய சமூகம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அடித்தவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை ஏசியவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுகின்ற போது காதுகளை அடைத்துக் கொண்டவர்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை இழிவுபடுத்தியவர்கள். அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த சமூகத்தை எப்படி வர்ணிக்கிறாங்க? என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகம். கண்ணியமானவர்களே, அழகாக பேசுவோம், பாவிகளோடும் அழகாக பேசுவோம், அன்பாக பேசுவோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், அவங்க முஸ்லிம், வாப்பா காஃபிர். வாப்பா பாவி அல்ல, வாப்பா காஃபிர், குஃப்ர் செய்யக்கூடியவர், ஷிர்க் செய்யக்கூடியவர். எப்படி பேசுறாங்க?
யா அபதி யா அபதி யா அபதி, என் அன்பு வாப்பா நீங்க இணை வைக்கவானாம், என் அன்பு வாப்பாவே ஷைத்தான வணங்கவானாம், அன்பு வாப்பாவே சிலைகளை வியாபாரம் செய்யவானாம், அன்பு வாப்பா வாப்பா என்று அன்பாக பேசுறாரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இங்க ஒரு பாடம் இருக்குது, வாப்பா காபிராக இருந்தாலும் உங்களோட பேச்சு அன்பாக இருக்கும். வாப்பா பாவி இல்ல, வாப்பா காபிர். காபிரான வாப்பாவோட அன்பா பேசணும், அழகா பேசணும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பாக பேசுறாங்க, கனிவாக பேசுறாங்க, பணிவாக பேசுறாங்க, பாசத்தோட பேசுறாங்க. வாப்பாட பதில் எப்படி இருக்குது? லஅர்ஜுமன்னக் வஹ்ஜுர்னி மலியா, நீ என்னோட பேசக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து வாப்பா காஃபிர் ஆசர் என்ன சொல்றாரு? நீ என்னோட பேசக்கூடாது, வீட்டை விட்டு போய்விட வேண்டும். லஇல்லம் தன்தஹி லஅர்ஜுமன்னக், இதுக்கு பின்னால நல்ல விடயங்களை நீ எனக்கு சொல்லக்கூடாது. அப்படி நீ சொன்னா என்றால் உன்னை நான் கல்லால அடித்துக் கொள்ளுவேன். பாப்பா காபிர், நபியிட பொறுமதி தெரியாது, தெரியாம பேசுறாரு. கண்ணியமான சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுத்த பதிலையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். பாப்பா சொல்றாரு, உன்னை கல்லால அடித்துக் கொள்வேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கால சலாமுன் அலைக், பாப்பா அல்லாஹ்வுடைய சாந்தி, சமாதானம், அருள், பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்கட்டும். கண்ணியமானவர்களே, அழகாக எங்களோட தாவா அழகாக அமையணும், எங்களோட பேச்சில் அன்பு இருக்கணும், பாவிகளையும் அன்பாக பேசி அரவணைச்சி இணைந்து சேர்ந்து பாவத்துடைய விபரீதங்களை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்தணும் என்ற பாடத்தை குர்ஆன் எங்களுக்கு அழகாக சொல்லித் தருது. யாருடைய வெளிரங்கத்தை வச்சு நாங்கள் முடிவெடுத்திடக் கூடாது. நீ சொர்க்கவாதி, நீ நரகவாதி என்று தனிநபர்களை பார்த்து சொல்றதுக்கான அதிகாரம் யாருக்குமே இல்லை. சொர்க்கம் உலகத்தை விட பல மடங்கு விசாலமானது. விசாலமான சொர்க்கத்தை நாங்க யாரும் சுருக்கிடக்கூடாது, அதை மட்டிடக்கூடாது. சொர்க்கம் விசாலமானது. விசாலமான சொர்க்கத்தை சகோதரர்களே யாரும் சுருக்கிடாதீங்க. நீதான் சொர்க்கவாதி, நீங்க எல்லாம் நரகவாதி என்று பேசுறாதீங்க. நபி அவங்க அதை விரும்பல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்தை சொல்லி முடித்துக் கொள்ற. ஒரு ஊருக்கு போறாங்க. மாலிக் இப்னு இத்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு பார்வை இல்லாத குருட்டு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு விருந்து கலைக்கிறார் மதீனால. நபி அவங்க அந்த அந்த சஹாபியோட வீட்டுக்கு போறாங்க. ஒரு சாதாரண சஹாபி வீட்டுக்கு போறாங்க. விருந்து பிரசாரம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த ஊர் மக்கள், கிராமவாசிகள், அவர்களுக்கு கேள்விப்படுது, மாலிக் இப்னு இத்பானுடைய வீட்டுக்கு நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும், சிறுவர்கள், முதியவர்கள், வயோதிபர்கள் எல்லாரும் வாராங்க நபி அவங்களை சந்திக்கிறதுக்கு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, பெரும்பாலான நபியுடைய தோழர்கள் சஹாபாக்கள் வந்திருக்கிறாங்க. ஒரு சஹாபிய காணல, ஒரு சஹாபி வரல, நபி அவங்களை பார்க்க வரல, நபி அவங்களை சந்திக்க வரல. யார் அவரு? அவர்தான் மாலிக் இப்னு துஹ்ஷும். இந்த சஹாபி எப்படிப்பட்டவர் என்றா, இவர் ஒரு முஸ்லிம், உண்மையான ஒரு ஈமான்தாரி. ஆனா இவருடைய நண்பர்கள், இவர் பழகக்கூடிய மக்கள், இவர் வியாபாரம் செய்யக்கூடிய மக்கள், இவர் பேசக்கூடிய மக்கள் எல்லாம் முனாஃபிகீன்கள். முனாஃபிகீன்கள். இப்ப சஹாபாக்களை பார்த்து கேட்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாலிக் இப்னு துஹ்ஷும் எங்க அவரை காணல. ஒரு சஹாபி உடனே பாஞ்சி வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் இன்னஹு முனாஃபிக், அவர் ஒரு முனாஃபிக், அவர் நயவஞ்சகன். லா யுஹிப்புல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவர் நேசிக்க மாட்டாரு, அவர் விரும்ப மாட்டாரு, அவர் ஒரு முனாஃபிக் என்று அங்கிருந்து ஒரு சஹாபி சொல்றாங்க. நபி அவங்க அப்படியா, ஓ அவன் என்னைய சந்திக்க வரல தானே, அவன் ஒரு முனாஃபிக் தான் என்று சொல்லல சொன்னாங்க. கோவப்பட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தசுப்பு அஸ்ஹாபி, எனக்கு முன்னால ஏன் நபி தோழர்கள் சஹாபாக்களுக்கு ஏசவானாம், அவங்களோட குறைகளை சொல்லவானாம். ஏன் தெரியுமா? இன்னல்லாஹ் ஹர்ரம அலன் நார் மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்க மாலிக் இப்னு துஹ்ஷுமுடைய வெளிரங்கத்தை பார்த்து, கொடுக்கல் வாங்கலை பார்த்து, சகவாசத்தை பார்த்து, நட்பை பார்த்து நீங்க ஒரு அவரை முனாஃபிக் என்று சொல்றீங்க, நரகவாசி என்று சொல்றீங்க. அவருடைய உள்ளத்துல ஈமான் இருக்குது,
களிமா இருக்குது. அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதன் நரகத்துக்கு போறத அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான். யார பத்தியும் வெளிரங்கத்தை பார்த்து நீங்க முடிவு செய்யக்கூடாது என்று சாப்பாட்டுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சஹாபாக்களுக்கு அழகான ஒரு அணுகுமுறைய, ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு வராங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பாவங்கள் தடுக்கப்படணும். நபி அவங்க பாவங்களை தடுத்திருக்கிறாங்க. பாவங்களை தடுக்கிறதுக்கு பல முறைகளை கையாண்டு இருக்கிறாங்க. அதை குர்ஆன் ஹிக்மத் என்று பேசுது. துஆவால பாவத்தை தடுப்போம். பாவிகளோடு சேர்ந்து பழகி இணைந்து அவங்களோட வீட்டுக்கு போய் அந்த இடத்துக்கு போய் அவங்களோட நட்பை ஏற்படுத்தி அப்படியே பாவத்தை தடுத்திருக்கிறாங்க. மன்னிச்சும் தடுத்திருக்கிறாங்க. துஆ செய்தும் தடுத்திருக்கிறாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, வெளிரங்கங்களை பார்த்து நாங்க எந்த முடிவும் எடுத்துவிடக் கூடாது. பாரதூரமான தீவிரமான முடிவுகளை நாங்க எடுத்துவிடக் கூடாது. பாவம் என்பது அது அழிவை உண்டாக்கக்கூடியது. பாவம் என்பது அல்லாஹ்வுடைய கோபத்தை உண்டாக்கக்கூடியது. ஆனா அந்த பாவத்தை முறையில்லாம தடுக்கிறதால உலகத்துல பாவிகளுடைய எண்ணிக்கையும் பாவமும் அதிகரிக்குமே தவிர பாவம் குறையாது. முறையில்லாம பாவத்தை தடுக்கிறதே பாவம். எனவே முறையாக தடுப்போம், அன்பாக தடுப்போம், துஆவோடு தடுப்போம், பாவிகளோடு சேர்ந்து பழகி அஹ்லாக்கால அன்பால தடுப்போம். அல்லாஹ் தஆலா நாம் எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதியான, சந்தோஷமான, ஆரோக்கியமான, மனமான வாழ்க்கை அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஊர்களில் அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே வல்லநாயன் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய முன்மாதிரிகளை கடைபிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நன்மைகளை ஏவினார்களோ, எப்படி பாவங்களை தடுத்தார்களோ, அவ்வாறு நாமும் நன்மைகளை ஏவி பாவங்களை தடுத்து உலகத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ஈமானோடு வாழ்ந்து ஈமானுக்காக உழைத்து ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற சந்தர்ப்பம்